நாங்கள் வந்து கேஜிஎஃப்னு சொல்லிட்டு பெங்களூர் கர்நாடகாவில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோவில் பேர் வந்து கோட்டிலிங்கம் கோயில்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நாங்கள் ஏதோ ஒன்று நினச்சி தான் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா லிங்கத்தை அளவே அளக்க முடியாது. அந்த அளவுக்கு கோடி லிங்கம்ன்றது கரெக்டான ஒரு பேராக தான் இருந்துச்சு. 2 பக்கமும் எல்லா விதமான டிசைன்ஸும் எல்லா விதமான அமைப்பிலையும் லிங்கங்க இருக்காங்க. நிறைய பேர் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. பெரிய பெரிய ஆளுங்கள்லேருந்து எல்லாருமே பேர்லாம் அங்கே போட்டிருக்கு. இந்த பெரிய பெரிய லிங்கமும் சின்ன சைஸ் லிங்கமும் வெரைட்டாகவும் லிங்கோத்பவர் அதில் ருத்ராட்சம் போட்ட மாதிரியான லிங்கங்கள். அது எங்களுக்கு என்ன பேர் சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கான லிங்கங்கள் எக்கச்சக்கமான பதிஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பெரிய மரம் மட்டும் ஒன்று இருந்தால் அந்த மரம் அந்த கோயிலோட தலைவிருட்சமா என்னான்னு தெரியல. அங்கே வேறு மொழி பேசுகிறதால எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் ரசித்து பார்க்குறத விட பக்தியோடு நாங்கள் பார்த்தேன்னு சொல்கிறது தான் உண்மையானவன். எல்லாருமே ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போக வேண்டிய இடம். லிங்கத்தை பாருங்கள், அடுக்கி வச்சுருக்கு, மனுஷங்க தலை மாதிரி இருக்குது. அவ்வளோ லிங்கங்கள் வாயில் சொல்ல முடியாது. எண்ணிலடங்கான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எண்ணிலடங்கா லிங்கம். அந்த ஈஸ்வருடைய அனுகிரகம் இப்படியெல்லாம் இருக்கும்ன்றது நம்மளால் அங்கே தான் உணர முடிஞ்சுது. எவ்வளோ லிங்கங்கள் திரும்பி பார்க்குற இடமும் எல்லாமே தான். இதுதாங்க அந்த மரம். அங்கேருந்து தான் நாங்கள் இன்னும் பூஜை பண்ணோம். நாங்களும் அங்கே பூஜை பண்ணிவிட்டு அப்படியே சாமிக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு லிங்கத்தில் சுற்றி பார்த்தோம். அப்போ உள்ள கோயிலுக்கு முன்னல் ஸ்தானம் போகும்போது அங்கே சொன்னாங்க, இங்கே மஞ்சுநாதர்ன்றது தான் மெயினான கடவுள், ஈஸ்வரனோட முதன்மை கடவுள் மஞ்சுநாதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்த பெரிய லிங்கம், அதுக்கேற்ற மாதிரி பெரிய நந்தி. அவங்க 2 பேருக்குள்ள அந்த 2 பேரை பார்க்குறதுக்கே கண்கூடி வேணும். அப்படிப்பட்ட லிங்கம். அங்கே தான் நிறைய கூட்டமும் இருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு கண்ணார பார்த்து மனசார குளிர்ந்த மாதிரி எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். பெரிய பிள்ளையார், அவரையும் அப்படியே தரிசனம் பண்ணிட்டோம். உள்ளே பெருமாள் இருக்கார், கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சனிக்கிழமை நாங்கள் போனது வேறு. அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளே கயிறுலாம் இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. சிவனுக்கு எதுக்கு இந்த சூலத்தை நட்டு வச்சுருக்காங்க. சிங்கம் இதில் வேணால் சின்னதாக இருக்கும், பட் பெரிய ஜெஜென்டிக்காக ரொம்ப ஹைட்டாகவும் நல்ல பெரிய சிங்கம், பெரிய சிவலிங்கம். அப்படியே அதெல்லாம் பார்த்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் சும்மா சூப்பராக கடைங்க. எல்லா விதமான அச்சு போடுற கோலங்கள், இந்த சங்கு. இங்கேயும் வெளியே நிறைய லிங்கங்கள் வெரைட்டியாக விற்றுட்டு இருந்தாங்க. வளையலுங்க, அதை எப்போவுமே நம்ம திருவிழாக்கெல்லாம் போனால் பார்ப்போம் இல்லைங்களா, கோயிலுக்கெல்லாம் போனால் அதே மாதிரி எல்லாமும் விற்றுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. நானும் வீட்டுக்கு சாமிக்கிட்ட போகிறதுக்கு சின்ன அச்சுங்க வாங்கிட்டு வந்தேன். கோலம் போடுறதுக்கான அச்சு கல்லெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அரிசி மாவில் போடக்கூடிய அச்சுங்களையும் வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையுமே ரசித்து வந்து அப்படியே நாங்கள் வந்தோம். வெளியே வந்து பார்த்தா அதுக்கு மேலே இன்னொரு பக்கம் பார்த்தா அங்கே தலையில் பெண்களுக்கான எல்லாம் தலையில் போடுற கிளிப்புலேருந்து எல்லா விதமான சாதனங்களும் விற்றுட்ருந்தாங்க. குறிப்பாக திருஷ்டி செடிங்கள்லாம், மூங்கில் செடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட விற்றுட்ருந்தாங்க. நிறைய ஸ்டோர் பண்ணுவாங்க. திருஷ்டி செடிங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தால் பெண்களுக்கான எல்லாமே விற்கிற கடைங்க இருந்துச்சு. வளையல் கடைங்க தான் அதுதான். அந்த வளையலெல்லாம் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி. அந்த நீங்களே ஒரு முறை முடிஞ்சால் சிவனை போய் பாருங்கள். ஓம் நமச்சிவாய.